பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு சொந்தமான 20 வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொண்ட சோதனையில் ஆதாரமற்ற பண பரிவர்த்தனைகள் எதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு பண மோசடிகளில் சம்பந்தப்பட்டிருப்பதாக நிதி அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்த டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எதிர்நோக்கிய வழக்குடன் தொடர்புடைய சோதனை இது என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விளக்கம் அளித்துள்ளது. இது ஒரு வழக்கமான சோதனை மட்டுமே என்றும் எந்த ஒரு குற்ற பின்னணி தொடர்பான விசாரணை இல்லை என்றும் அவ்வாணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2018 விக்கிலீக் எனும் பதிவில் அன்வார் வெளிநாட்டு வங்கிகளின் மூலமாக தவறான பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அன்வாரின் வெளிநாட்டு வங்கி கணக்குகள் முறையாக ஆடிட் செய்யப்பட்டிருப்பதாகவும் சர்ச்சைக்குரிய பண பரிவர்த்தனைகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் MACC விளக்கம் அளித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.